நான் போலாமா? ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் போகலாம். சொல்லுங்க. ஒரு ஜோக் ஒன்று சொல்லுங்க. 2 யானை வந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். ஓகே. அப்படியே 2 யானை. அதில் வந்து ஒரு யானை வந்து ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்துச்சான். இது என்ன? இன்னொரு யானை கூட 2 யானையும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாங்களாம். அதில் அது ஒரு யானை அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுச்சான். ஏன்? பாத்தியா நீ ஃபில்டர் போடல, நான் ரொம்ப கருப்பாக இருக்க சொல்லி எழுதிச்சான். உண்மையே சொல்லுங்க, ஃபில்டர் போடலாம் நீங்களே அழுவீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சரி, நான் ஒன்று கேட்குறேன். பூச்சி இருக்குல்ல, அதில் அதிகமான வெயிட் தூக்குற பூச்சி எது? என்ன பூச்சி வெயிட் தூக்குதா? ஐயோ என்னடா? மூட்டை பூச்சி. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு சொல்லுங்க, அப்புறம் skip பண்ணிட்டு போயிடுங்க. கொஞ்சம் கடுப்பாகுது இல்லை உங்களுக்கு? இதே மாதிரி தான் சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி கௌதம் கம்பீர் 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி ஜோக் சொல்லி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. என்னடா அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு பார்த்தா மாற்றி ஜோக் சொல்லிட்டு இருக்காங்களாம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் இன்டர்வியூ செஷன் வேற கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்வியூ செஷன்ல ஆரம்பிக்கும் போதே வந்து இப்பயே ஆரம்பிக்க கூடாது. இல்ல சொல்றேன், ஆரம்பிக்கும் போது நம்ம நகைச்சுவைலாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அப்படி என்னெல்லாம் பேசிட்டாங்கன்றத வீடியோக்குள்ள பாருங்க. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா வந்து பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃபைனல் பார்க்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உள்ள போய் சொல்லிடுவோம். அப்புறம் ப்ரோ கபடி பத்தினா சூப்பர் டூப்பரான அப்டேட்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. லெஜெண்ட்ஸ் லீக் பத்தியும் சூப்பரான அப்டேட் காத்துட்டு இருக்கு. ஹாக்கி சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க இந்தியா, அத பத்தியும் தெளிவா சொல்ல போறோம். இப்போ ஓபனிங் கொடுத்தா எல்லா நியூஸை பத்தி சொல்ல முடியும். ஓபனிங் கொடுக்கலாமா? கொடுத்துருவோம். ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் இந்த டபுள்ல வெல்கம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கடா நீ. இது இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நம்மளை ஏமாத்துனாங்கடா, அதெல்லாம் ஐயோ அது ஒரு கதை. இந்த கார்ட்டூன்லாம் நம்ம ஒன்றா உட்காந்து பார்த்துருந்த மாதிரி ஆஃபீஸில், அந்த மாதிரி அதையும் பார்த்து ஏமாந்த கதைலாம் இருக்கு. நல்லா சொல்லாதீங்க, கார்ட்டூன் பார்த்தோட இல்லை. எம்டிஏ கேமராவில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த கார்ட்டூன் தான் ஜூம் வச்சிருக்காராம். நானும் கொஞ்சம் பார்த்துருக்கேன், அவரே அதான் பார்த்துட்டு இருந்தாராம். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. ஜாக்கி சான் 12 மந்திரங்கள் தெரியல. சரி திரும்ப நம்ம அங்கேயே போகிறோம், வேணாம் இதுக்குள்ளே வருவோம். ஓகே, ஸோ எஸ், விராட் கோலி கௌதம் கம்பீர் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் பயங்கரமான ஆட்கள். இவங்க 2 பேரை பற்றி பேசினாலே கான்ட்ரவர்சி தான், இவங்களை பற்றி பேசினாலே வந்து வியூஸ் தான் எகுரும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக தெரியும். பட் ஸ்டில் இந்த பக்கம் இந்தியாவோட ஹெட் கோச்சாக வந்ததுக்கு அப்புறம் இங்கே நடக்கிற விஷயமே வேறையா இருக்கு. 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறதுன்னு, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றதுன்னு, கிட்டத்தட்ட வந்து முஸ்தபா சாங்கு, நண்பனூரும் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கையும் போட்டுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தோஸ்தப்படா தோஸ்தா இருக்கிறாங்க. அதாவது பிசிசி சூப்பரா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர், விராட் கோலி 2 பேரையும் உட்கார வச்சு இன்டர்வியூ செஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2011 வேர்ல்டு கப் அடிச்சாங்களா, அந்த நாக்கெல்லாம் போட்டு காமிச்சு அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு மெமரிஸை கிரியேட் பண்ணி 97 39 அப்படி போய் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா விராட் கோலி வந்து சொன்னாரு நிறைய ஸ்பைஸ் எல்லாம் போட்டு விடுங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்போம், காரஞ்சரமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. நீங்க எப்பயுமே ஃபீல்டு நிற்கும் போது ஆப்போனன்ட் பிளேயரை வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டே இருப்பீங்களே, அதை நீங்க எப்பயும் ஃபீல்டிங் நிற்கும் போது மட்டும் கிடையாது, பேட்டிங் ஆடும்போது கூட நீங்களாம் நிறைய பேசிட்டே இருப்பீங்களே, அதை நீங்க அவுட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. ஐ மீன் நீங்க அவுட் ஆகிறதுக்கு காரணமா இருந்துருமே, எப்படி நீங்க சமாளிச்சீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படியே தக்கு கொடுத்திருந்தாரு அவரு. சார் என்ன பண்ணுவீங்க, உன்னை விட கம்மியான வாக்குவாதம் தான் நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. சூப்பர். நீ சொல்லு, கௌதம் கம்பீர் வந்து அதிகமா வாக்குவாதம் பண்ணுவாரா இல்ல விராட் கோலி அதிகமா வாக்குவாதம் பண்ணுவாரா? விராட் கோலி கிங். ஆனா 2 பேருமே அடிச்சிட்டு தானே இருந்தாங்க. இப்ப பார்த்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணுவான்றது இவங்க 2 பேருமே பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவங்க 2 பேருமே தான் மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. சொல்லக்கூடாது. இப்ப ரிலீஸ் ஆகிற எல்லா போட்டோலயும் ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்லி சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. அது வந்து கௌதம் கம்பீர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இல்லையா, இவர் கூட நட்புறவு வந்தா நல்லா கொலாப்ல போட்டோ போட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வரும்னு பாக்குறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. விராட் ஆல்வேஸ் கிங்பா. ஆனா இப்ப ஆக்சுவல் கிங் யார் தெரியுமா? அந்த கிங்குக்கே வாய்ப்பு தர கிங் இவர்தான். ஒத்துக்கிறேன். செப்டம்பர் 19 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கான டெஸ்ட் மேட்ச் நடக்க போது இங்க நம்ம சேப்பாக்கில் சொல்லியிருந்தோம், சென்னையில நடக்க போது. அண்ட் ஸ்டில் இதுக்கு வந்து பிரஸ் மீட்ல இருக்கும் போது ரோஹித் சர்மா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு KL ராகுல் நம்பர் 5 ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னா அதுக்கு பிரஸ் மீட்ல கேட்டிருந்தாங்க எதுக்கு நம்பர் 5 அவர் ஆடுறாருன்னு சொன்னதுக்கு ரோஹித் சர்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. இல்ல ஆக்சுவலி நம்பர் 5 அவர் கன்ஃபார்ம் பண்ணல, அவர் நல்ல இது இருக்கு ஆடுவார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாரு. பட் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, KL ராகுலுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு ரோஹித் தக்கு தான் கொடுத்தாரு. அந்த தக்கு நீ சொல்ல, நான் தக்கு கொடுக்குறது அப்படியா? போய் போன வருஷம் ஃபைனல் பார்த்துட்டாங்க, வேர்ல்டு கப் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அந்த கேள்வி கேளுங்க. எது ரோஹித் சர்மா ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஃபைனல் இந்த ஃபைனலுமா? இல்லைண்ணா இந்த போட்டி சமாளிச்சாங்க. நம்பிக்கை பங்களாதேஷ் நீ தைரியமா கூட சொல்லலாம். சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லா ஸ்பின்னுக்கு எதிராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் செஷன்ல. ஏன்னா வரப்போறவங்க அந்த மாதிரி ஆட்கள். சாகிப் அல் ஹசன்லாம் ரோஹித் எடுக்கணுன்னே வருவாரு. ஸோ என்ன நடக்க போகுதுங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஆனால் பங்களாதேஷ் சாகிப் அல் ஹசன் எடுக்கணுன்னே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பவுலர்ஸாக இருக்கிற பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ் எல்லாருமே
ஜடேஜ்லாம் ஆல்ரவுண்டர்னே, அவங்கலாம் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா இவங்கலாம் சரியான பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பவுலிங்லாம் கிடையாது. ஓகே 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 ஓகே. ஆகாஷ்தீப்லாம் பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்றாரு. அவ்வளவுதான். அப்ப என்ன எல்லாரும் அதான் கோச் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, சர்ஃப்ராஸ் கான், ஜெய்ஸ்வால், கில், ரோஹித் சர்மா பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் ப்ராக்டிஸ் தான். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாரையும் ஆக்கி விட்டாரு இவரு. இப்ப அவங்க எல்லாம் பேட்டிங் மறந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு குதர்க்கமான மாத்தி இறக்கி விடுவாமா, உல்ட்ரா பவுலிங் போடுறவங்க பேட்டிங் பண்ணுங்க, பேட்டிங் பண்ணலாம் பவுலிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில டைமிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலையில 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் 4:30க்கு முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 9:30 to 11:30 வந்து ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ ஆகும். வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து போய் சேப்பாக்கில் வந்து சேஃபா மேட்ச் பார்த்துருவாங்க. எஸ்டா இருக்கு, செம்ம வெயிலா இருக்கு உண்மையாவே. அக்டோபர் நவம்பர்லாம் கண்டிப்பா சென்னை சம்மர்ல இப்போ என்ன வெயில் என்ன வெயில், 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து முக்கியமான நியூஸ் பக்கமா ஹாக்கி இந்தியா. எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபி 2024 நடந்து இருந்துச்சு. அதை பத்தி கண்டினியூஸா அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். இந்தியா வின் 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 வின். அதாவது இப்போ நாம எப்படி T20 வேர்ல்டு கப்ல அடிச்சோம், சொல்லுங்க எப்படி அடிச்சோன்னு? அன்பீட்டன் டீம் இல்லையா? அன்பீட்டன் சத்தமா சொல்லலாம். அது ஒரு போட்டி வந்து நடக்காம போயிடுச்சு. மேபி அது நடந்தா தோத்துருப்பாங்க, அது வேற விஷயம். கனடா கிட்ட என்ன, கனடால ஒரு டீமாடா? சும்மா சொன்னேன், நீங்க சண்டைக்கு வரீங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு 6 பால்கார விக்கெட் எடுத்துப்பாரு அன்னைக்கு. இங்க ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அன்பீட்டன் டீம். ஸோ எல்லா போட்டியுமே வின் பண்ணாங்க. லீக் மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணி டேபிள் டாப். அதுக்கப்புறமா செமில வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவை அடிச்சு துரத்துனாங்க. ஃபைனல்ல இப்ப சைனாவை 1-0 சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு கோல் மட்டும் தான் இந்த ஃபைனல் அடிக்கப்பட்டிருந்துச்சுன்னு. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 4th குவார்ட்டரோட பாதியில தான் அடிக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு கேம், ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு ரெண்டு டீமுமே. அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணாங்க, கோல் அடிக்கவே முடியல ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்ல. 4th குவார்ட்டர்ல மட்டும் தான் அந்த கோல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. கடைசியா சாம்பியன் ஆயிட்டாங்க. 2023லயும் இந்தியா தான் சாம்பியன், அதை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஓவராலா 5 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா சாம்பியன்ஸ் டிராஃபியை அடிச்சிருக்காங்க ஹாக்கி இந்தியா. உறக்க சொல்ற தம்பி, கண்டிப்பா சொல்லுவேன். கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது, ஹாக்கிலையுமே இந்தியாவோட ஆதிக்கம் செம்மையா கெத்தா இருக்கு. இந்தியாவோட கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருந்தாரு. ஓவராலா 7 கோல் அப்படிங்கறத அடிச்சிருந்தாரு. ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஒரு கேப்டனாகவும் அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிராஃபி அப்படின்னு சொல்லலாம். மனசன் கலக்கிட்டு இருக்கு ப்ரோ கபடி லீக் பா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்படியா? ஆமா, எல்லா அப்டேட் கொடுத்துருவோமா? இந்த அப்டேட் கூட அடுத்து, அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் இருக்கு, கொடுத்துருங்களேன். இதெல்லாம் ஹாக்கி நியூஸ்லாம் பயமா இருக்கு. இப்போ வந்து ஐபிஎல்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ லெஜெண்ட்ஸ் லீக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் அங்கதான் இருக்காங்க. நம்ம பார்த்து ரசிச்சு கொண்டாடின அத்தனை பிளேயர்ஸ் இப்போ அங்கதான் இருக்காங்க. அப்போரான மேட்சா இருக்கும் போது 6 டீம் 6 கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அபிஷியலா கேப்டன் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குஜராத் கிரேட்ஸ் ஷிகார் தவான், தோயம் ஹைதராபாத், சுரேஷ் ரெய்னா இந்தியா கேபிட்டல்ஸ், இயான் பெல், கோனர்க் சூர்யாஸ் ஒடிஷா, இர்ஃபான் பதான், மணிபால் டைகர்ஸ், ஹர்பஜன் சிங், சதன் சூப்பர் ஸ்டார்ஸ், தினேஷ் கார்த்திக். இவங்க எல்லாம் தான் இந்த 6 டீமை வந்து கேப்டன்சி பண்ண போறாங்க. ஸோ செம்மையா இருக்க போது ஐபிஎல் எப்படி 8 டீம் வச்சு 2008ல ஸ்டார்ட் பண்ணும்போது செம்மையா வைரலா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த லெஜெண்ட்ஸ் லீக் 6 கேப்டன் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதி செம்ம ஸ்டார்ட் இருக்கு. இந்த 6 டீமோட ஸ்குவாட் நாங்க முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம், நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ப்ரோ கபடி லீக் பக்கம் தான் வரணும். அதுல இம்பார்ட்டன்ட் நியூஸ். ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மெயினான விஷயம், 2 டீம் வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பூஜை போட்டு பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர்ஸ் எல்லாம் அரைவ்ட் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம புனேரி பல்டனும் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் புனேரி பல்டன் கிட்ட இருந்து ஒரு சூப்பர் டூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இங்க ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் இருக்காரு, அக்கி அப்படின்னு அழைக்கப்படுற ரோஹித் குமார். பெங்களூர் புல்ஸுக்கு சீசன் 6ல வந்து டிராஃபி அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருந்தாரு. நம்ம பவன் ஷராவத் வந்து குரூம் ஆனது வந்து இவருக்கு கீழே தான். பட் இப்போ பவன் ஷராவத் ஹீரோ, ரோஹித் குமார் காணாமலே போயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா ஆக்ஷன்ல அன்சோல்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சந்திக்கவே இல்லையே ஒருத்தர் கூட. ஸோ அதுக்கப்புறம் தான் புனேரி பல்டன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, சரியான ஒரு போஸ்ட். அப்பயே கெஸ் பண்ணிட்டோம் அது அவர் தான் சொல்லிட்டு. இல்லை நிறைய பேர் வந்து பிளேயராக வர போறாரு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணாங்க. பட் நமக்கு நானுமே ப்ரிடிக்ட் பண்ணது என்ன அப்படின்னா கோச்சா தான் அப்பாயின்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புனேரி பல்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து ரைடிங் யூனிட்ல இருக்காங்க. அவங்களை குரூம் பண்ற வகையில் அவங்களுக்கு ஒரு மென்டரா இருக்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கோச்சை வந்து இப்போதைக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ரோஹித் குமார். பார்க்கவே சீனா இருந்துச்சு, ஏஐலாம் பண்ணி போட்டிருந்தாங்க. ரோஹித் குமார் பார்க்கவே சூப்பரா இருந்தாரு. நம்ம மூஞ்சில அந்த ஏஐ பண்ண நாம தான் பண்ணி போடணும். எடிட் கிட்ட கேட்போமா, அவன் எங்க இதை கட் பண்றதுக்கே எந்த லெட்டர் எடுத்துன்னு கேட்கறான். இங்க தானே இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரோஹித் குமார் வந்து புனேரி பல்டனில் வந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பிசி ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச் இருக்காரு. இப்போ வந்து ஒரு வெட்ரான் ரைடர் வந்து இங்கே அசிஸ்டன்ட் கோச்சா வந்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த டீமுக்கு செம்ம பூஸ்டிங்காக இருக்கும். இந்த வருஷம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண திரும்பவும் காத்துட்டு இருக்காங்க இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன்.
மரியம் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரம் பிளேயர் இருக்காரு. இங்க வந்து நேஷனல் சாம்பியன், இன்டர்நேஷனல் சாம்பியனாவும் இருந்திருக்காரு. அவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்பால் பார்த்திருப்பீங்க வடச்சென்னை சார்பா. அன்சில் இதுக்கப்புறம் திரும்ப நம்ம கேரம் இறக்குறோம். நீங்க வடச்சென்னை ஃபுட்பால் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் அடுத்து வரப்போகுது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, உண்மையான விஷயம் அதாங்க. நாட் ஒன்லி வடச்சென்னை மட்டும் எல்லா வீடியோஸ் நாங்கள் கவர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். காரணம் எல்லாருமே எல்லா நியூஸும் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, வழக்கமா கேட்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்சில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி நம்ம கொஞ்சம் பூம் கொடுங்க ப்ளீஸ். சப்போர்ட்.